ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து ஜோதீஸ்வரி. நான் வந்து சேனல் வச்சிருக்கேன். நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்களா? சேனல் வச்சிருந்தா இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து மானிட்டேஷன் ஆனவங்களா இருந்தாலும் சரி, மானிட்டேஷன் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உங்க சேனல்ல ஒரு சில பேருக்கு இல்லாட்டினாலும் ஒரு பாதி, எப்படி சொல்ல, 100% 50% பேர் இந்த சந்திச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன் இவ்வளவு உறுதியா இந்த அக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கே வந்திருக்கு. அதனால நாங்களும் பெரிய பெரிய யூடியூபர் எங்கனால முடிஞ்ச ஒருத்தவங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேத்துக்கு கமெண்ட் போட்டோம். யாருமே எங்களுக்கு வந்து இதுக்கு ரிப்ளையே பண்ணல. பண்ணாலுமே சரியான ரிப்ளையே இல்ல. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? ரியூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அது வந்து நாங்களும் கேட்டு பார்த்தவங்க இடத்துல அவங்களுக்கும் வந்திருக்கும் தான் சொல்றாங்க. ஒண்ணு மட்டும் இல்லைங்க, 2 தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நான் படிக்காதவங்க தான், என்னோட மகன் படிச்சவன், அவன் தான் இந்த ரியூஸ் கண்டென்ட் அப்படின்றதையே சரி பண்ணியா. உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா தாராளமா எங்கள்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. நாங்க எத்தனை பேத்துட்டயோ கேட்டோம், கிடைக்கல. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றோம். இந்த ரியூஸ் கண்டென்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு 2-3 விதமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட போட்டோ எடுத்து நீங்க வைக்கிறதுலயும் ரியூஸ் கண்டென்ட் வருது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறதுலயோ இல்ல வீடியோலயோ மட்டும் ஒண்ணு நம்ம இருக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரோட ஃபேஸோ என்னமோ காமிச்சு போட்டாலும் அந்த இதுலயும் ரியூஸ் கண்டென்ட் வருது. உங்க ஓன் வாய்ஸ் இல்லாம வேற ஒருத்தரோட வாய்ஸ வச்சு நீங்க போட்டாலும் இந்த மாதிரி ரியூஸ் கண்டென்ட் வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட கொலாப் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கும் அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தம்பி போய் டெலீட் பண்ணிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம், அப்பாடி நிம்மதின்னு நினைக்காதீங்க. அங்கதான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்து போடணும். அப்பில் அப்படின்னு சொல்ற வீடியோ. அந்த வீடியோ மூலியமா இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும். அப்புறம் ஹிந்தி, அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. நீங்க உள்ள பேஜுக்குள்ள போனீங்கன்னா அதுலயே போட்டுப்பாங்க 3 விதமான லாங்குவேஜ்னு சொல்லி. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி ஓன் வாய்ஸ் கொடுக்கறேனோ அதே மாதிரி ஓன் வாய்ஸ் தான் கொடுக்கணும். அந்த ஓன் வாய்ஸ்லயும் தமிழ் சப்போர்ட் பண்ணல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த வீடியோ எடுத்து அன்லிஸ்ட்ல போட்டுறணும். போட்டுட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணோம்ல, அந்த வீடியோட லிங்க எடுத்து நம்ம வாட்சவர் பார்க்க போவோம்ல, அங்க ஒரு அப்பில்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நான் அதுல லிங்க போட்டோம். லிங்க போட்டுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இன்வாடி லிங்க் அப்படின்னே வந்துச்சு. அதுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாய்.